சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொடி லிசிக்கு 7 நாள் தடுப்பு காவல், பத்தேகம நீதிமன்றம் உத்தரவு. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் பல பில்லியன் நட்டம், மின்சக்தி அமைச்சரை பதவி விலகுமாறு கோரும் முஜிபுர். டிட்வா புயல் தாக்கி இன்றுடன் 3 மாதங்கள் நிறைவு, 4000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்தும் முகாம்களில். வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டம், தேசிய மக்கள் சக்தி பின்புலத்தில் உள்ளதாக தகவல். பிரித்தானிய இடைத்தேர்தலில் தொழிற்கட்சி அதிர்ச்சி தோல்வி, கட்சி தலைமைத்துவத்திலிருந்து விலகுமாறு ஸ்டாமருக்கு அழுத்தம். ஆப்கானிஸ்தானில் உள்ள டலிபான் நிலைகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல், தாய்நாட்டை மக்கள் காப்பார்கள் என்கிறார் முன்னாள் தலைவர் ஹமீது ஹர்சாய். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பொடிலிசியை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பிணை நிபந்தனைகளை மீறி நாட்டை விட்டு இந்தியா தப்பிச் சென்ற நிலையில் பொடி லெசி கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட இவர் இன்று இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று அவர் பத்தேகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 7 நாள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த பாதாள உலக குழுவின் முக்கிய செயற்பாட்டாளர் என கூறப்படும் கமாண்டே சலுந்துவை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதாள உலகக்குழு தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள கொமாண்டோ சலிந்த பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகமின் உத்தியோகபூர்வ அறையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது விசாரணைகளை முன்னெடுத்த குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பித்தனர். அதற்கமைய முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். தரம் குறைந்த நிலக்கரியை கொள்வனவு தொடர்பில் குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது. இலங்கையில் தரம் குறைந்த நிலக்கரி கொள்முதல் மற்றும் அதன் மூலம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக் வெல்லவுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அன்றைய ஜனாதிபதி அதில் தலையிடாதது போன்று தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணைகளிலும் தற்போதைய ஜனாதிபதி தலையிட மாட்டார் என தாம் நம்புவதாக அவர்கள் தெரிவித்தனர். தரமற்ற நிலக்கரி கொள்வனவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதால் ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி மோசடி அரசியலில் ஈடுபடுவதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஆனால் அரசாங்கம் இந்த ஒரு மெட்ரிக் டன்னை $98 எடுத்திருக்கிறாங்க. இனி அதனால தான் பல சந்தேகம் வருவது. 98 மெட்ரிக் டன் $98 எடுத்தும் அந்த எடுத்த கோளுடைய குவாலிட்டி தரம் மிக குறைந்த நிலைமையிலே தான் காணப்பட்டது. இனி அதனால தான் உடனடியாக நாங்கள் கூறினது இது சம்பந்தமாக ஒரு விசாரணையை நடத்த வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். வரலாறுலே நாங்கள் பார்த்தோம்னா எங்களுடைய இலங்கை வரலாறுலே இந்த கோல் சம்பந்தப்பட்ட டெண்டர் தான் மிக பெரிய டெண்டர். கூடின அளவு இந்த அதிலே பொறுமதியை பார்த்தாலும் பொறுமதி கூடின டெண்டர் தான் இந்த டெண்டர். எனவே இந்த மோசடியோடு நடந்திருக்கிறது இப்போ அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள. அரசாங்கமும் சொல்கிறார்கள் தரம் குறைந்த இந்த கோல் தான் வந்திருக்கிறது. அதை சொல்லிக்கொண்டு சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் அமைச்சர் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்க வேணும், இல்லை பொறுப்பேற்க தேவையில்லை. அப்போ யார் பொறுப்பேற்கிறது?
அமைச்சர் பொறுப்பேற்க இல்லாட்டி தார் பொறுப்பேற்குது. இப்போ எங்களுக்கு தெரியும் கடந்த அரசாங்கத்துடைய காலத்தில் ஒன்று விஷயம் நடந்தால் அமைச்சர் பொறுப்பேற்க வேணும். இப்போ கெஹலிய ரம்புக்வெல்லுக்கு பிரச்சனை வந்தது, தரம் குறைந்த மருந்து கொண்டு வந்தார்கள், அமைச்சருக்கு தான் அதனுடைய குற்றச்சாட்டு வந்து அவரை கைது செய்தார்கள். எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நடக்கக்கூடிய நஷ்டஈடு இன்னும் கூடிக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு தெளிவாக இருக்குது என்று எங்களுக்கு விளங்க வருவது. எனவே சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் நியாயமான ஒரு விசாரணை நடத்த வேணும். அந்த விசாரணையை நடத்துறதுக்கு முந்தி இந்த பவர் அண்ட் எனர்ஜி மினிஸ்டர் இருக்கக்கூடிய அவரை அதில் இருந்து பதவியில் இருந்து நீக்க வேணும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரத்தில் சுரேசலை கைது செய்யப்பட்டமையானது ஏனைய சம்பவங்களை போன்று வெறும் கண்காட்சியாக அமைந்துவிடக்கூடாது என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷலே எந்தவொரு சாட்சியங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் என்பது தமக்கு தெரியாதென முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். தமது ஆட்சியின் போது இந்த தாக்குதல்களின் பின்னணியில் மற்றொரு குழு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை தாம் வெளியிட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் 2 காவல்துறையினர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இருந்தே இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்தன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அன்று தாம் அதனை நம்பவில்லை எனவும் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அது சஹ்ரான் குழுவினரின் செயல் என்பது உறுதியானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்வதற்கு வேறொன்றுமில்லை என்பதற்காக சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டிருப்பாரானால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காது. இந்த நடவடிக்கை வெறும் கண்கட்டு வித்தியாக இருக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போதுள்ள நிலக்கரி பிரச்சினை போன்ற மக்கள் பிரச்சினைகளை மூடி மறைப்பதற்காக இந்த கைது பயன்படுத்தப்படக்கூடாது எனவும் முறையான விசாரணைகள் மூலம் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டியது அரசின் கடமையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் கிருஷ்ணவேணி உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் பின்புலத்தில் தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக தவிசாளர் கிருஷ்ணவேணி தெரிவித்துள்ளார். அண்மையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சிங்கள மொழியில் கலந்துரையாடல் இடம்பெற்ற வேளையில் தமது எதிர்ப்பை பதிவு செய்து கூட்டத்திலிருந்து வெளியேறியிருந்தமையும் பேசுபொருளாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா நெடுங்கணி இளைஞர்கள் மற்றும் பொது அமைப்புகளால் குறித்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நெடுங்கணி பொதுச்சந்தைக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனவாதம் கரைத்து மக்களிடையே பிரிவினையை தூண்டுவதும் அரசியல் லாப நோக்கத்திற்காக வளர்ச்சி திட்டங்களை தடுப்பதும் விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் என தொடர்ச்சியாக தவிசாளர் விரோத செயல்களை முன்னெடுத்து வருகின்றார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தவிசாளர் கிருஷ்ணவேணியால் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் வவுனியா வடக்கு மக்களே கிருஷ்ணவேணியை வெளியேற்ற அணிதிரளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த போராட்டத்தின் பின்புலத்தில் தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக தவிசாளர் கிருஷ்ணவேணி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது தம்மை பாதுகாப்பதற்காகவா என கலைவீடு மாணவர் ஒன்றிய ஊடக பேச்சாளர் கனகசூரியன் கவிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தற்போது புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டவரைவுக்கு எதிராக மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பும் நடவடிக்கை இன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவுக்கு எதிராக மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பும் நடவடிக்கை ஒன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக பொது அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தேவையில்லை என்பதை வலியுறுத்தி மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. இதன்போது பெருமளவில் பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு தபால் அட்டைகளில் தமது கருத்துக்களை பதிவு செய்து வழங்கியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வந்து தம்மை பாதுகாக்கின்ற புதிய PST என்கின்ற சட்டத்தை தான் அமல்படுத்த போகின்றதுன்னு சொல்லி இந்த சட்டவரைவை அறிமுகப்படுத்துகின்றது. நான் ஒன்றை மட்டும் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், மக்கள் உங்களை தெரிவு செய்தது உங்களை பாதுகாப்பதற்காகவா? நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம், மக்கள் உங்களை தெரிவு செய்தது மக்களுடைய நலனுக்காக. ஒரு புதிய அரசாங்கம் வந்தால் பழையவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதியவர்கள் வந்தால் எமக்காக போராடுவார்கள், எம்முடைய விடயத்தை கருத்தில் கொள்வார்கள், அதை சர்வதேச ரீதியாக கொண்டு போவார்கள் சொல்லி மக்கள் விழித்திருந்தார்கள்.
மக்கள் அதை சிந்தித்து ஒரு புதிய ஒரு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? இந்த அரசாங்கம் இன்று என்ன செய்கின்றது? புதிதாக அரசை பாதுகாக்கின்ற வகையில் புதிய சட்டங்களை அமல்படுத்துகின்றது. அண்மையில் கூட வல்வெட்டித்துறையினுடைய போலீஸ் OAC சொல்லியிருக்கிறார், சாந்தண்ணாவினுடைய அந்த பதாதை அந்த இடத்தில் இருந்தால் அவருக்கு எதிராக, அதாவது அவருடைய சகோதரனுக்கு எதிராக நாங்கள் பயங்கரவாத வழக்கினை நாங்கள் தொடருவோம் என்று சொல்லி, தடை சட்டத்தின் கீழ் வழக்கினை தொடருவோம் என கூறியிருந்தேன். ஒரு சாதாரணமான ஒரு பதாதைக்கே உங்களுக்கு இப்படின்னு சொன்னால், மக்கள் என்னென்று தங்களுடைய பிரச்சனைகளை பொது வழியில் கதைப்பது, மக்கள் எவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்பாக போராடுவது. இன்றைக்கும் எங்களுக்கு காணாமலாக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர் வீதிகள் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் வடக்கு கிழக்கில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அரசு தீர்வு காணுகிறதா? இல்லை. ஏனென்றால் தன்னை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கை எல்லாம் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அரசு எதற்கு? இந்த அரசு எதற்கு? மக்கள் நாங்கள் தெரிவு செய்தது, மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கருத்தில் கொள்வீங்கன்னு சொல்லி. இதனால் அதாவது இந்த PST என்கின்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்படுமையானால் இந்த மக்களுடைய சுதந்திரம், அதாவது மக்கள் எங்கும் செல்லக்கூடிய சுதந்திரம் பறிக்கப்படும். அதே போன்று மக்களுடைய பிரச்சனைகளையும் கருத்தில் படாது போராடுகின்ற மக்களை விசாரணை இன்றி அவர்களை சிறையில் அடைக்கின்ற நிலைமை வரும். விசாரணைகளை நடாத்தப்படாது. அதாவது இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த சட்டங்கள் இருப்பதால் ஏற்படும். எனவே இந்த அரசாங்கம் இந்த சட்டங்களை அனைத்தையும் நிராகரித்து மக்களை இந்த சட்டம் ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது தான் இந்த சட்டம் பாய்ச்சப்பட்டது. ஆனால் இப்பொழுது தென்னிலங்கை மக்கள் மீதும் இந்த சட்டம் பாய்ச்சப்படுது. நாங்கள் தமிழ் எங்களுக்காக நாங்கள் கேட்கவில்லை, இந்த இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக தான் நாங்கள் இந்த சட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுகின்றோம். கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. இலங்கை இந்திய பக்தர்களுடன் திருவிழா ஆரம்பமான நிலையில் இன்று திருச்சிலுவை பாதையுடன் நற்குரணி பெருவிழா இடம்பெறவுள்ளது. அத்துடன் நாளை காலை இலங்கை இந்திய அருட்தந்தையர்கள் இணைந்து கூட்டு திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்க உள்ளனர். 9,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், நூற்றுக்கணக்கான அருட்தந்தையர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர். கொழும்பில் அமைந்துள்ள சுகாதார அமைச்சின் சுபசிரிபாய பிரதான காரியாலயத்தில் இயங்கி வந்த சிற்றுண்டி சாலை மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதாரத்தின் மைய பகுதியான சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் சிற்றுண்டி சாலையே சுகாதாரம் மற்றும் இயங்கி வந்தமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள சுகாதார அமைச்சின் சுபஸ்ரீபாய பிரதான காரியாலயத்தில் இயங்கி வந்த சிற்றுண்டி சாலை மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருதானை பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்ட ஆய்வுக்கு அமைவாக குறித்த உணவகத்தின் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த உணவகத்தின் உரிமையாளர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த உணவகத்தை சுகாதாரத்துறையினர் அரக்கு முத்திரை இட்டுள்ளனர். குறித்த உணவகம் பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கி வந்த நிலையில் அலுவலக ஊழியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதாரத்தின் மையப்பகுதியான சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் சிற்றுண்டி சாலையே சுகாதாரமற்று இயங்கியமை பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை டிட்வா புயல் தாக்கி இன்றுடன் 3 மாதங்கள் நிறைவடையும் நிலையில் 4700 பேர் தொடர்ந்தும் தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பறை சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. டிட்வா புயல் அனர்த்தத்தினால் இலங்கையில் 650 பேர் உயிரிழந்ததுடன் காணாமற் போன 173 பேர் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அத்துடன் 6018 வீடுகள் முழுமையாகவும் மேலும் 1,08,879 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் பதுளை, கேகாலை, நுவரெலியா, கொழும்பு, மாத்தளை மற்றும் கண்டி ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள 45 பாதுகாப்பு மையங்களில் 1332 குடும்பங்களைச் சேர்ந்த 4729 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் 25 மாவட்டங்களை பாதித்த நிலையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாடசாலைகள், கோயில்கள், சமூக அரங்குகள் மற்றும் பிற பொது கட்டடங்களில் தங்கியிருந்தனர். பல தற்காலிக தங்குமிடங்கள் மூடப்பட்ட போதிலும் 45 மையங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இடம்பெயர்ந்த மக்கள் தொகையில் பெண்கள் 27%, ஆண்கள் 25%, 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 26%, முதியவர்கள் 14% உள்ளதாக கூறப்படுகின்றது.
டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் உள்நாட்டு தர்க்கங்களினால் தடைபடக்கூடாது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் டிட்வா புயல் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் கிராம சேவர்கள் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இன்று முதல் பணிகளில் இருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் உதவிக்காக காத்திருக்கும் நிலையில் ஒருங்கிணைப்பு பணிகளில் குழப்பம் ஏற்படுவதை அனுமதிக்க முடியாது என சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அரசாங்கம் களத்தில் உள்ள அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி ஒருங்கிணைப்பையும் தடையற்ற ஆதரவையும் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் உதவிக்காக காத்திருக்கும் நிலையில் இவ்வாறான குழப்பங்களை எவ்வாறு அனுமதிக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் நிவாரணப் பணிகள் காரணம் கொண்டும் தாமதிக்கப்படக்கூடாதென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மண்டலாய் காட்டுப்பகுதியில் யானை ஒன்று திசை மாறி சென்றுள்ள நிலையில் குறித்த பகுதியால் பயணம் செய்வோரை மிக அவதானமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மண்டலாய் காட்டுப்பகுதியில் யானை ஒன்று திசை மாறி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த பகுதியில் பயணம் செய்யும் மக்களை மிகவும் அவதானமாக பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக உரிய தரப்பிடம் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டை அடுத்து குறித்த யானையை பாதுகாப்பாக பிடிப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் மீது போர் பிரகடனத்தை செய்துள்ள பாகிஸ்தான் அதன் தலைநகர் உட்பட முக்கிய நகரங்களில் தாலிபான் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து ஆப்கான் மக்கள் தமது தாயகத்தை பாதுகாக்கும் நகர்வுகளை செய்வார்கள் என முன்னாள் அரசு தலைவர் ஹமீர் ஹசாய் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல் மற்றும் முக்கிய நகரங்களான கந்தகார், பக்தியா ஆகியவற்றின் மீது இன்று கடும் குண்டு தாக்குதல்களை நடத்திய பாகிஸ்தான் அதன் மீது பகிரங்க போர் பிரகடனத்தை செய்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் எல்லை சாவடிகள் மீது டலிபான்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பாகிஸ்தான் எல்லை சாவடிகளில் 19 நிலைகள் அளிக்கப்பட்டதாகவும் 50 பாகிஸ்தானிய துருப்புகள் பலியாகி பல பாகிஸ்தானிய துருப்புகள் கைது செய்யப்பட்டதாகவும் டலிபான்கள் குறிப்பிட்டுள்ளன. இதற்கு மாற்றாக டலிபானுக்கு சொந்தமான 27 எல்லை சாவடிகள் அளிக்கப்பட்டு டலிபான் படைகளுக்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் பாகிஸ்தான் கூறுகின்றது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே ராணுவ பலத்தில் பெரும் வித்தியாசம் உள்ளது. அணு ஆயுத நாடான பாகிஸ்தானின் ராணுவ வலிமையில் உலகில் 15வது இடத்தில் உள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் டலிபான்களுக்கு பெரும் ராணுவ வளங்கள் இல்லை. ஆனால் டலிபான்களுக்கு கெர்லா போரில் விரிவான அனுபவம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிரதமர் கெய்ர் ஸ்டாமரின் தொழிற்கட்சி அவமானகரமான அதிர்ச்சி தோல்வியை சந்தித்துள்ளதால் ஸ்டாமரின் தொழிற்கட்சி தலைமைத்துவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக தொழிற்கட்சி ஆதிக்கம் செலுத்தி வரும் மான்செஸ்டர் பகுதியின் கோர்டன் மற்றும் டென்டன் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் அதிகாலை இன்று வெளியான போது பசுமை கட்சி வேட்பாளர் ஹன்னா ஸ்பென்சர் வெற்றி பெற்றிருந்தார். இதேபோல நைஜல் ஃபரேஜின் குடியேற்ற எதிர்ப்பு சீர்திருத்த கட்சி 2வது இடத்தை பிடித்ததுடன் தொழிற்கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளமை இன்னும் ஒரு அதிர்ச்சியாகும். பிரதமர் கெய்ர் ஸ்டாமரின் தொழிற்கட்சி அவமானகரமான அதிர்ச்சி தோல்வியை சந்தித்துள்ளதால் ஸ்டாமர் தொழிற்கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. அமெரிக்க நீதித்துறை வெளிப்படுத்திய எப்ஸ்டீன் கோப்புகளின் பின்னணியில் இந்த மாதம் கட்சியில் ஒரு அரசியல் புயலை சந்தித்து வரும் பிரதமர் கெய்ர் ஸ்டாமருக்கு இந்த புதிய அடி வந்துள்ளது. ஸ்டாமர் தனது உட்கட்சி போட்டியாளர்களில் ஒருவரான மான்செஸ்டர் முதல்வர் ஆண்டி பென்ஹாமை இந்த தேர்தலில் போட்டியிடுவதை தடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொடி லிசிக்கு 7 நாள் தடுப்பு காவல், பத்தேகமன் நீதிமன்றம் உத்தரவு. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் பல பில்லியன் நட்டம், மின்சக்தி அமைச்சரை பதவி விலகுமாறு கோரும் முஜிபுர். டிட்வா புயல் தாக்கி இன்றுடன் 3 மாதங்கள் நிறைவு, 4000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்தும் முகாம்களில். வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டம், தேசிய மக்கள் சக்தி பின்புலத்தில் உள்ளதாக தகவல். பிரித்தானிய இடைத்தேர்தலில் தொழிற்கட்சி அதிர்ச்சி தோல்வி, கட்சி தலைமைத்துவத்திலிருந்து விலகுமாறு ஸ்டாமருக்கு அழுத்தம். ஆப்கானிஸ்தான்
ஆப்கானிஸ்தானில் உள்ள டெலிபான் நிலைகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல். தாய்நாட்டை மக்கள் காப்பார்கள் என்கிறார் முன்னாள் தலைவர் ஹமீது ஹர்சாய். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.